எடுத்து பேசுறதாகட்டும், அப்புறம் மைக்கு கழட்டி வச்சு பேசுறதாகட்டும், அந்த ஆதிரை பொண்ணு இருக்கும்போதுலேருந்து பேசுறதாகட்டும், அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த விக்ரம் இந்த குரூப் இப்போ உட்காந்து அந்த தலை ரூமில் பேசுறதாகட்டும், போன வாரம் அப்போ கனி கேப்டனாக இருக்கும்போது கனி ரூமில் உட்காந்து ஆதிரி அவங்க ரம்யா பேசினதாகட்டும், இப்போ சபரி குரூப்பில் உட்காந்து சபரி அந்த தலை ரூமில் உட்காந்து நைட்டில் பேசுறதாகட்டும், கனியும் விக்ரமும் உட்காந்து பேசுறதாகட்டும், அந்த நைட்டில் தான் உங்களுக்கு கண்டென்ட் கொடுக்க தெரியுமா? இருட்டில் தான் உட்காந்து வந்துட்டு நீங்கள் நியாயம் பேசுவீங்களா? ஏன் நியாயத்தை வெளிச்சத்தில் பேச மாட்டீங்களா? பகலில் பேசினா உங்களுக்கு வாய் வெளிச்சிருமோ? நைட்டில் பேசினா தான் திருட்டுத்தனமா இருட்டில் பேச நல்லா இருக்குமோ? அப்போ அந்த இருட்டில் பேசணும் அப்படிங்கிற போது தான் உங்களுக்கு வந்து நைட் வந்து கனி வந்து திவாகர் கூட ஜெயிலில் இருக்கும்போது அவங்களோட அந்த தோழர்கள் யாரும் கூட இல்லையா? யார் இது எஃப்ஜே இல்லையா, அதுக்கப்புறம் வந்துட்டு விக்ரம் இல்லையா, சபரி இல்லையா, ஒரு கூட்டத்து கூடவே மேடம் இருந்துட்டாங்கல்ல. அவர் தூக்கி ஜெயிலில் போட்டோன்னே ஒரே அழுக. அவர் பாட்டு திவாகர் ஒரு போரமா படுத்திருக்காரு. அந்த மனுஷனுக்கு வேணும் தான். நீ வந்து கனியக்கா போய் பகச்சிட்டு கேம் ஆடலாமா? தப்பு பண்ணுது அந்த பொண்ணுன்னு பார்வதி அந்த வாரம் பேசினல. இப்போ அந்த கனியக்கா தான் உன் பக்கத்தில் வந்துட்டு அது இதில் ஜெயிலில் இருக்கும்போது அவ்வளோ அன்ஈஸியாக ஃபீல் பண்ணிட்டு அப்படியே பிக் பாஸ் செய்யக்கூடாத குத்தத்தை செஞ்ச மாதிரி நான் போவே மாட்டேன் ஜெயிலுக்குன்னு அவ்வளோ அமக்கலம் பண்ணாங்க. லைவ்ல போவே இல்லை. நான் கூப்பிடுங்க பிக் பாஸ்னு. அப்புறம் வேற வழியாக பிக் பாஸ் குரலே கொடுக்காதனால ஜெயிலில் போட்டுட்டாங்க. அப்போ வந்து அவங்களால அங்கே இருக்க முடியாமல் அழுது கேமரா அங்கேயே ஃபோக்கஸ் பண்ணுது. அதனோட விளைவா என்ன ஆச்சுன்னா திவாகருக்கு ரெட் கார்டு கொடுத்து தூக்குறாங்க அப்படின்னு ஒரு விஷயம் வருது. நான் கேட்குறேன், நீங்கள் ரெட் கார்டு கொடுத்ததெல்லாம் பெரிய விஷயம் இல்லைங்க. நீங்கள் கொடுத்துக்கோங்க, தூக்கிக்கோங்க. உங்களுக்கு அவரை உள்ளே அனுப்பும்போதே தெரியாது அவர் கேரக்டரு. இல்லை ஆதிரியை வெளில போகும்போதே அரோராவை திட்டினீங்க. அப்பயே அந்த ரெட் கார்டு இஷ்யூ வந்துச்சுல்ல திவாகருக்கு. அப்போ மற்ற பொண்ணுங்களும் அப்போ சேஃப்னு தானே சொன்னாங்க. அந்த சுபிக்ஷா பொண்ணை சேஃப்னு தானே சொல்லிச்சு கமருதீன் அந்த பாயிண்ட் எடுத்து வைக்கும்போது. அப்போல்லாம் பேசாத கனியோ மற்றவங்களோ ஏன் இந்த பிபி டீமுமே இப்போ திடீர்னு அவருக்கு ரெட் கார்டு கொடுக்கணும் கேட்குறேன். இப்போ வந்து உங்களுக்கு கேம் சேஞ்ச் ஆகும். ரெட் கார்டு கொடுத்து ஒரு அலப்பறையை கிரியேட் பண்ணும். அவர் ஜொல்லு பார்ட்டின்னு உங்களுக்கு தெரியாதா? அப்படி அவர் ஜொல்லு விடும் போதே ஃபர்ஸ்ட் வீக்லேயே செகண்ட் வீக்லேயே அவருக்கு ஒரு வார்னிங் நீங்கள் வீக்கெண்ட்லேயே கொடுத்துருக்கலாம்ல. இந்த மாதிரி பொண்ணுங்க கிட்ட பேசாதீங்க, இந்த மாதிரி வந்துட்டு ஜொல்லு விடாதீங்க, இந்த மாதிரி வந்துட்டு உங்களை அண்ணான்னு கூப்பிட்றவங்க கிட்ட கல்யாணம் பண்ணிக்க அப்படிலாம் பேசாதீங்க. சரி ஓகே, வீக்கெண்டில் மக்கள் முன்னாடி பண்ண வேணாம். அரோரா வீக்கெண்டில் மக்களுக்கு தெரியாமல் திட்டினீங்கல்ல, அவளை திட்டி தானே 4 வாரம் கொண்டு வந்து இப்போ ஒரு ஹைப் கொடுத்து அவளுக்கு உட்கார வச்சிருக்கீங்க. அதே மாதிரி திவாகரையும் கூப்பிட்டு திட்டுங்க. அது நீங்கள் வீக் டேஸ்லையும் பண்ண வேணாம், வீக்கெண்ட்லையும் பண்ண வேணாம், எபிசோட்லையும் பண்ண வேணாம். தனியாக திட்டிட்டு இந்த மாதிரி நடந்துக்காதீங்க, உங்கள் பிஹேவியர்னால வந்து ஷோ பாதிக்குது, உங்களுக்கு வந்து நீங்கள் கண்டென்ட் கொடுக்கணும்னா நியாயமாக கொடுங்க அப்படின்னு. உங்களுக்கு அப்போ அந்த கண்டென்ட் தேவைப்பட்டுச்சு இல்லை? இப்போ எவிக்ஷனுக்கும் உங்களுக்கு ஆள் தேவைப்படுது. ஏன்னா நீங்கள் கனியை காப்பாற்றணும். கனிக்கு ஓட்டிங் இல்லை. ஒன்று கனி போனோம், இல்லை சுபிக்ஷா போகணும். சுபிக்ஷா வேணும். யார் டேஞ்சர் ஜோனில் இருக்காங்கன்னு நான் சொல்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு 2 பிளேஸில் சாண்ட்ராவும் திவ்யாவும் அஃபிஷியலாக மாட்டி வந்துட்டு இருக்காங்க. இதில் சாண்ட்ராக்கு என்ன மாதிரி ஓட்ஸ்ன்னு எனக்கு தெரியல. ஆஃபீஸாக ஃபேக் ஓட்ஸ் தான் இருக்கும். வந்து ஒரு வாரத்தில் எங்கேருந்து அவ்வளோ ஃபயர் விட்றதுக்கு இருக்கும். அது நேற்று அந்த ப்ரஷ் பஞ்சாயத்துலேயே தெரிஞ்சு போயிடுச்சு யார் பக்கம் என்ன தப்புன்னு. அவங்க கூட்டுக்காலம் வெளில வந்துடுச்சு. ஒன்று, திவ்யாவுக்கு ஆல்ரெடி ஃபேன்ஸ் இருக்காங்க. ஏன்னா அர்ச்சனா ஃபேன்ஸும் சேர்ந்து திவ்யா கோட் பண்ணுறாங்க போல இருக்கு. அப்படிங்கிற மாதிரி தான் அந்த மாதிரி ட்விட்டர்